கையில் வச்சு நம்மளை கொடுப்பாங்க. மெயினாக வந்து கையில் இருக்கணும். மிலிட்ரி கட்டி துப்பாக்கி வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி தேனி எடுக்கிறதுனாக்கா மெயின் வந்து கையில் வச்சுக்கணும். நீக்கும்போது மெதுவாக நீக்கணும். ஸ்பீடாக நீக்கணும்னாக்கா நம்மளை கொட்டிடு. நம்ம வந்து அதிகமாக தேனீக்கள் இருந்தது வந்து வளர்கிற பெட்டி, வளர்ந்து தேன் எடுக்கிற பெட்டியாக இருந்தாலும் மூஞ்சி கொட்டக்கலாம். இதை வந்து நம்ம மூஞ்சியில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்ணெல்லாம் கொட்டாது. கண், மூக்கு, உதட்டெல்லாம் வந்து இந்த தோல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, கொட்டுச்சுன்னா வீங்கிக்கு. அதனால் இந்த மாதிரி போட்டு அப்படின்னாக்கா நம்ம பழக வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, பயம் இல்லாமல் எடுக்கலாம். இது வந்து நம்ம டிஐன்னு சொல்கிறது. இது போடல நம்ம பழகிட்டு அப்படின்னாக்கா அப்புறம் வேண்டியதில்லை. இப்போ தேன் எடுக்கும்போது 1-2 கொட்டு வாங்கி தாகணும். கொட்டு வாங்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. கொட்டாது, அது நம்ம தொந்தரவு பண்ணும்போது கொட்டு பாருங்கள். இது வந்து இத்தாலிய நாட்டு தேனீக்கள். இது வந்து நம்ம இந்திய நாட்டு தேனீக்கள். இத்தாலியிலேருந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து 1960 வரைக்கும் கொண்டு வந்தது. அப்புறம் மறுபடியும் வந்து 1980 வந்து நம்ம நாட்டு தேனி இருக்குல்ல, அடுக்கு தேனி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அடுக்கு தேனி சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி செரானான்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து தாய்லாந்து வைரஸ் வந்து தாக்கி நிறைய அழிஞ்சு போச்சு 1980. இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்தது, அந்த மருந்து தாக்குதல் அதிகமாகி அழிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி மறுபடியும் இந்திய கவர்மெண்ட் வந்து அதை எத்தலை தேனி கொண்டு வந்து நம்ம நாட்டில் டெவலப் பண்ணாங்க. தேனி ஒரு அடைக்கு பார்த்திங்கன்னா சராசரியாக 1000 தேனி இருக்குது. இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ராணி தேனி இருக்குது, நாம் அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆண் தேனி, சரிங்களா? இது வந்து கருப்பாக இருக்குது, கொட்டாது, கொடுத்துருக்காது. இது வந்து இது வந்து ஆண் தேனி. நல்ல வித்தியாசம் இருந்தார். வயிறு வந்து யூ ஷேப்பில் இருக்குது, தேனி வந்து கருப்பாக இருக்குது. இது பிடிச்சிக்கலாம், ஒன்றும் கொட்டாது. அப்படிங்க, இதுக்கு வந்து கொடுக்கலாத தேனி. இது வந்து ஆண் தேனி. ஒவ்வொரு தேனி குடும்பத்துலேயும் வந்து 3 வகையான தேனி இருக்குது. இது வந்து ஆண் தேனி, இது வந்து பனித்தேனி. இது வந்து பனித்தேனி சொல்கிறது, ஒர்க்கர் பீன்னு சொல்கிறது, நர்ஸ் பீன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, நர்ஸ் பீ சொல்லுவாங்க. இதில் ராணி தேனி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒர்க்கர் பீ மட்டும் தான் நம்மளையே கொட்டு. இந்த மாதிரி ரக்க விரிச்சிட்டு இருந்தது அப்படின்னாக்கா தேனி வந்து கொட்டுறதுக்கு ரெடியாகுதுன்னு அர்த்தம். தெரியுதா? இது ராணி தேனி, இது ஆண் தேனி, இது பனித்தேனி. 3 வித்தியாசம் தெரியுதா? ராணி தேனி தெரியுதா? இது ராணி தேனி. வால் வந்து நீளமாக இருக்குது, கால் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. பனித்தேனுக்கு கால் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இந்த வயிறு அப்டமன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்து நீளமாக இருக்குது. இந்த ராணி தேனி சுற்றியுமே எப்பவுமே ஒரு 10-20 பனித்தேனீக்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இது நம்ம பிடிக்கிறது அப்படின்னாக்கா ரக்கை மட்டும் பிடிக்கணும். நம்ம இது வந்து அடையாளம் பார்க்குறதுக்காக நம்ம வந்து நம்ம ஒயிட்னரில் முதுகில் போட்டு வச்சு விட்டுக்கலாம். எங்கே இருந்தாலும் டக்குன்னு தெரியும். அந்த தேனி கூட வளர்ந்துடுது அப்படின்னாக்கா இது கொட்டாது. நான் இந்த அது போலன் கொண்டு வந்து பாருங்க, காலில் வந்து போலன் கொண்டு வந்து நம்ம பூக்கள் வந்து போலன் கெட்டியாகவும் இருக்குது. அதை வந்து நம்ம தேனீக்கள் வந்து காலில் தான் வந்து அதுக்கு போலன் பேக் இருக்குது. நம்ம கால் கிட்ட பின்னாடி சின்னங்காலில் போலன் பேக் இருக்குது. அதில் வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு வருது. நம்ம உள்ளே போகிற தேனி வந்து போலன் ட்ராப் வச்சு போலன் கலெக்ட் பண்ணிக்கலாம். போலன் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். பழகு வரைக்கும் ரொம்ப கஷ்டம். பழகிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸி. இங்கே ராணி தெரிஞ்சுதான் இங்கே வந்துச்சு பாரு. நல்லா தெரியுது. இது வந்து மேல் பகுதியில் தேன் வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணி பார்த்தீங்களா? இதை எடுத்து விட்டோம்னா தான் நம்மளுக்கு தேன் வரும். மேலே வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். இந்த வேக்ஸ் வந்து தேனீக்கள் வந்து வேக்ஸ் பண்ணி தேனை வந்து ப்ராசஸ் பண்ணி உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கு. இதில் வந்து மகரந்தம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மகரந்தம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தேனி காலில் கொண்டு வருதுல்ல, அதை வந்து எல்லாமே இதில் கலெக்ட் பண்ணி மறுபடியும் பிடிச்சிங்க. பிடிச்செல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. பிடிங்க, ஒன்றும் பண்ணால் பிடிங்க. பாம்பா குடிச்சா கொட்டுனா உசுறு போயிடுங்கிறது. தேனி தானே கொட்டுனா கொஞ்சம் வலிக்கும், அவ்வளவுதான். எல்லாருமே எல்லாம் எடுக்க வேண்டியது இல்லையா? நீங்கள் வைக்கிறதுக்கு ஃபோட்டோவில் வேண்டியது இல்லையா? நீங்கள் இதில் எடுக்கிறதுக்கு உங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவீங்களா? அதுக்கெல்லாம் வேண்டியது இல்லையா? அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. ஒரு சிலருக்கு வந்து கொட்டுனா உடம்புல வந்து காய்ச்சல் வந்து அவங்க மட்டும் தேனி பக்கத்தில் வரக்கூடாது. மற்றவங்க வந்து
எப்படி தேவி எடுத்தாலும் பிடிச்சி அப்படியே பிடிச்சிங்க பிடிச்சிக்கிட்டு அப்படி பிடிங்க அப்படியே பிடிச்சி எடுத்துங்க அப்படியே பிடிச்சி எடுத்து போட்டோ எடுத்துட்டோம். தனித்தனி எடுத்து 2 பேர்த்தையும் எல்லாம் எடுத்து தேனி வந்து நசுக்காமல் பிடிக்கணும்னு ஒன்று பண்ணலாம். நம்ம தேனி வச்சுனாக்கா இது வந்து கப்பல் நசுக்கக்கூடாது. இப்படி மெதுவாக வைக்கணும். தேனி கிடைக்குது இப்படி வச்சு அதுக்கு நசுக்கக்கூடாது. அப்படியே வச்சு அதோட சேர்த்து நசுக்கிங்கன்னா போட்டு பழக வரைக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. பழகிட்டு பழைய தேன் கொடுத்துக்கலாம். எதுவும் இல்லை அப்படிங்கிறபோது நம்ம சுகர் வாட்டர் கொடுக்கல. பட் சுகர் வாட்டர் கொடுத்தோம்னா சுகரில் வந்து நிறைய கெமிக்கல் இருக்கிறனால இது வந்து பாக்டீரியா நோய் வந்து அதிகமாக. அப்புறமா இதுக்கு வந்து நம்ம மகரத்தை கட்டி கொடுக்குற வந்து நம்ம இதுக்கு வந்து போதுமான மகரமும் இல்லாதனால தேனி கொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேனி கொடுக்குறோம். வால் பகுதியில் தான் கொட்டுவேன். இந்த மாதிரி கொட்டிட்டு அங்கே உள்ளே வந்து ஸ்டெப் எடுக்க முடியாது. அப்படியே பிடிச்சிட்டு திங்கு வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு கட்டக்கூடாது. இந்த மாதிரி இதை எப்படி எடுக்கணும்னாக்கா நம்ம அப்படியே நெகத்தில் சுரண்டி எடுக்கணும். அமுக்கணும்னா விஷம் உள்ளே போகுது. அமுக்கக்கூடாது. அப்படியே நெகத்தில் வந்து இந்த மாதிரி சுரண்டி எடுக்கணும். அது கழட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகத்தில் வந்து அது உள்ளே இறங்குது. ஆடி ஏறி உள்ளே இறங்குது. அது அப்படியே நெகத்தில் சுரண்டி எடுக்கணும். இது மறுபடியும் நம்ம சுரண்டி எடுக்கணும்னா மறுபடியும் ஒரு ஏறி இந்த மாதிரி மூஞ்சலிகளை கொட்டு வாங்குறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, முடக்குவாத, மூளையில் வந்து ரத்தம் அடைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வரும். சைனாவில் வந்து ஏபிஎஸ் தெரப்பின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு கொட்டுக்கு 500 ரூபா வாங்குறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டி அதனால இந்த அப்படியே பின்னாடி ரிப்பேர்ஸ் தரணும். வாசல் எடுக்கிறது இது வந்து எல்லா பக்கமும் நம்ம மகரந்தம் வாங்கி நம்ம மகரந்த கட்டி செஞ்சு கொடுக்குறோம். புரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி சோயா மாவு, பழைய தேன் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம வந்து வருஷம் பூரா இதுக்கு வந்து நம்ம வேறு உணவு செயற்கை உணவு கொடுக்க வேண்டியது. இது மட்டும் கொடுத்தா போதும். இது 6 மாதத்தில் கெட்டு போகாது. நம்ம ஆட்டு பண்ணையில பார்த்தீங்கன்னா அந்த சத்து மாவு கட்டி வந்து கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. அதை வந்து அப்படியே அந்த ஆடுகள் வந்து நக்கிட்டே இருக்கு. அது வந்து சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா தேனீக்கள் வந்து பிறக்கிற தேனீக்கள் வந்து உணவாக பிறகு அது இல்லாமல் இது வந்து நல்லா வரும். அப்படிங்கிறக்க நம்ம இதை பண்ணி கொடுக்குறோம். வாசல் பார்த்தீங்கன்னா உள்ளே வர்ற தேனி வந்து மகரந்தம் கொண்டு வருக்காருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. எப்பவுமே இந்த தேனி வந்து ஏசியில் இருக்கிற மாதிரி ஏர் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்குது. வெளியில் இருக்கிற ஏர் ப்ரெஷரை விட பெட்டிக்குள்ளே வந்து ஏர் ப்ரெஷரை வந்து இது வந்து கொஞ்சம் லோ பண்ணி வச்சுருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து காற்றோட்டம் இல்லாமல் ஏசி மாதிரி வச்சுருக்கோம். கொஞ்சம் அடைச்சி கொடுத்தோம்னா அது வந்து இந்த ப்ரோபோலிஸ் அப்படிங்கிற பசையை கொண்டு வந்து அது சந்தையில் மற்ற சந்தையில் ஒட்ட வச்சு வாசலையில் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துமலை அந்த ஒரு அடையில் வருங்கிற ப்ரோபோலிஸ் வச்சு தேனி வந்து அந்த ஏர் வெண்டிலேஷன் ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிச்சு. பலாப்பழமெல்லாம் இருக்குது. பலாப்பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிஞ்சு எடுத்தோம்னாக்கா ஒரு நூல் மாதிரி வரும். அதுலேருந்து இது வந்து எடுக்குது. அது நூல் இது கிழுவ மரம் இருக்குல்ல, கிழுவ மரத்தை புதுசாக தலையிற குழந்தையிலிருந்து அந்த இசையை வந்து தயார் பண்ணிக்குது. இதை வந்து கேன்சருக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம தேனி பார்த்தீங்கன்னா ப்ரோபோலிஸ் வந்து கவர் பண்ணுறது இத்தாலி தேனிங்க. நம்ம கொம்பு தேனி மட்டும்தான் அந்த கொசு தேனின்னு சொல்லுவோம். சின்ன கொடுக்கலா தேனி ஸ்டிங்லெஸ் அதுதான் ப்ரோபோலிஸ் கலெக்ட் பண்ணுது. நம்ம அடுத்து இதே பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ப்ரோபோலிஸ் வச்சு நம்ம டைட்டாக எங்கேயுமே லீக்கேஜ் இல்லாமல் ஏசி மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கொசு தேனி வந்து ஸ்டிங்லெஸ் பி ஏபிஎஸ் ட்ரைகோனான்னு சொல்கிறோம். இது வந்து அந்த ப்ரோபோலிஸ் வச்சு வாசலையே என்ட்ரன்ஸ் பண்ணிக்குது. வாசல் வந்து இந்த மாதிரி டூத் கட்டுறது வந்து அதோட எதிரிகள் வந்து வெளியிலேருந்து உள்ளே போகிறக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பசையை வச்சு இந்த டியூப் கட்டுது, என்ட்ரன்ஸ் டியூப் கட்டுது. இப்போ பறக்குது பார்த்தீங்களா, அப்படியே மூஞ்சில் வந்து ஒட்டுது.
பெட்டிகள் தள்ளி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வராது. மெதுவாக நீக்கணும். வெயிலில் வெளியில் இருக்கிற வெயில் உள்ளே போகக்கூடாது, டக்குன்னு உள்ளே போகக்கூடாது. அப்புறமா ஏரம் வந்து மெதுவாக உள்ளே போகணும். ராணி தேனி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். உங்களுக்கு இதான் வந்து நம்ம நல்லா வயிறு பார்த்தீங்கன்னா அப்படி விநாயகர் வயிறு மாதிரி இருக்குது, தெரியுதா? இங்கே பாருங்கள், பெருவல் கட்டு தெரியுதா? இதை பிடிச்சிக்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் பண்ண அப்படியே விட்டுருங்க, போயிரு கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போகுது பாருங்கள். இதில் வந்து ஒரு ராணி தேனி தான் இருக்குது, மற்ற வந்து நிறைய ராணி தேனீக்கள் வந்து இருக்குது. அப்படி தள்ளி அவுட்டர் போயிடும், கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போயிடும். அது ஒன்றும் பண்ண ஓன் தனியாக வச்சுருக்கு, தேன் பாட்டு தனியாக இருக்குது. இது வந்து மகரந்தம். இது வந்து தேனீக்கள் அடுத்த கொஞ்சம் தேனீக்களுக்கு உணவாக கொடுக்குறக்காக வச்சுருக்கு, கொஞ்சம் காது பிடி. இந்த திராட்சை கூட மாட்டத்தை இந்த பார்த்தீங்கன்னா இந்த நெக்டர்னு சொல்லக்கூடிய தேன் இந்த மாதிரி தான் வச்சுட்டு நம்ம சிரிஞ்சியில் வந்து ஒவ்வொன்றா உறிஞ்சி எடுத்துக்கலாம். இந்த காது மூக்கு தொண்டையா டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பல்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது உள்ளே வந்து உமிழ் நீரை இழுக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க ஏரில், அந்த மிஷின் வச்சு இந்த கலெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த நோயும் தாக்குதல் இல்லை. நான் வரிசைக்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 350 கிராம் 500 கிராம் அந்த அளவுக்கு தான் நம்ம தேன் எடுக்க முடியும். சராசரி தினம் 1 கிராம் எடுக்கலான்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது கொட்டாது, இந்த மாதிரி முடியில் பிடிச்சிட்டு கொட்டிட்டு கொஞ்சம் சிரமம் பண்ணும். அதுக்கு நம்ம வந்து தலைக்கு தொப்பி போட்டோம்னாக்கா அந்த பிரச்சனை இருக்காது. இந்த கண்ணு மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்களா, அதுக்கு வந்து ஐட்ராப் தயாரிக்கிறதுக்கு இந்த தேன்லேருந்து நிறைய மருந்து எடுக்கிறாங்க. தேனில் வந்து எறும்பு ஏறாது அப்படின்னு, ஆனால் வந்து எறும்பு பெட்டியில் வந்து எறும்பு ஏறுது. இது கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக கேன்சல் பண்ணணும். நம்ம கையை வந்து இப்படி ஸ்பீடாக ஆட்டணும்னா கொட்டு, மெதுவாக ஆட்டணும். அந்த மாதிரியெல்லாம் பழகிட்டோம்னா தேனி வந்து நம்மளை கொட்டாது. அதிகம் போயிருக்கு. இந்த தேனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக புகை அடித்து பெட்டியை விட்டுட்டு தேனி ஓடி போயிடும். இந்த தேனி பொறுத்த வரைக்கும் இந்த தாய் சேக் குரூட் வைரஸ் தான் பெரிய பிரச்சனை. இதுவும் உள்ளே போகிறபோது பார்த்தீங்கன்னா காலில் மகரந்தம் கொண்டு போகும். தேனி தேனி வந்து உள்ள மகரந்தம் கொண்டு போச்சு அப்படின்னாக்கா அந்த தேனி கூட்டம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதுசாக அடை கட்டி இருக்கு. இந்த புது அடையில் தான் ராணி தேனி இருக்கு. ராணி இருக்குதா? இதில் ராணி தேனிங்கிறது பார்க்கலாம். அந்த மாதிரி புது அடை கட்டு ராணி தேனியுடைய முட்டை பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக முட்டை இருக்குது, லைட்டாக போகுது. ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. 1-2 கொட்டத்தை செய்ய ஒன்றும் பண்ணாது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள கொட்டிது பார்த்தியா, இது மாதிரி நாங்களும் இந்த மாதிரி பல லட்சம் கொட்டுகளை வாங்கியிருக்கோம். கோடிக்கணக்கான இது வந்து இது 98க்கு வந்தால் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான கொட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கையை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள முட்டை இருக்க தெரியும் பாருங்கள். உள்ள செல்லுக்குள்ளே பாருங்கள், செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி முட்டை இருக்க தெரியும் பாருங்கள். அரிசியில் 4 ஒரு மடங்கு மாதிரி தெரியும் பாருங்கள். சரிதா? உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள அந்த ஓல்ஸுக்குள்ளே பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்கள். முட்டை அடையும் வெள்ளையாக இருக்குது, முட்டையும் வெள்ளையாக இருக்குது. சரிதா? ராணி தேனி முட்டை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. இந்த ஓல்ஸ்குள்ளே இந்த மாதிரி பின்னாடி வச்சு சன்லைட் நம்ம பின்னாடி வந்து விடணும். சன்லைட் வந்து நம்ம பின்னாடி அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சு நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்னா லார்வா தேடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து லார்வா. இது முட்டை பகுதி லார்வா பார்த்தீங்கன்னா லார் புழுவாக மாறிட்டு அப்போ தேனியாக மாறுது.
இந்த மாதிரி பின்னாடி கையை வச்சுட்டோம்னாக்கா நல்லா வந்து அந்த முட்டை வந்து நல்லா தெரியும். அது நான் வந்து 98 இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி அப்பா பண்ணிட்டு இருந்தார். அப்பா வந்து அவர் சின்ன 30 வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவருடைய அப்பச்சி அவங்களுடைய அவர் அப்பாவுடைய அம்மாவுடைய அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. இது வந்து புழு அடை பூராமே பார்த்தீங்கன்னா இது தேனீக்குள்ளே வந்து குஞ்சு இருக்குது. பொறிஞ்சு கொஞ்ச நாளில் வெளியே வரும். தேனீக்கள் வந்து நம்மளை கொட்டினாலுமே வலியை பொறுத்துக்கிட்டு மெதுவாக தான் நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். கொட்டுது வலிக்குதுன்னு வீசிட்டு போயிட்டோம்னா மறுபடியும் வந்து பயங்கரமாக கொட்டும். அதுதான் பிரச்சனை. கொட்டினாலும் அந்த வலியை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் நம்ம தேன் எடுக்கிறவங்களுக்கு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு இருந்தது அப்படின்னாக்கா தேனீக்களுக்கு உணவு இல்லை அப்படிங்கிறத நம்ம கெட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே முட்டை 20 தேனி 30 தேனியெல்லாம் நம்ம கொட்டும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராணி முட்டை இருக்குது. அப்படியே பாருங்கள், எல்லாருமே அசுக்காமல் பாருங்கள். சன்லைட் இது திருப்பணும்னா கட் ஆயிரும். அதான் பிரச்சனை இருக்குதுல்ல. அந்த இடைய போய் இந்த மாதிரி 2 அடை 3 அடை ஒன்றா இருந்து அப்படின்னாக்கா அதில் வந்து ராணி தேனி உள்ள மறைஞ்சிட்டு தெரியாது. இந்த மாதிரி 2 அடை ஒன்றா இருந்தது அப்படின்னாக்கா 2 அடைக்கு சென்டரில் போய் ராணி போயிடும். நமக்கு அப்போ தெரியாது. கேப் இருக்கு பார்த்தீங்களா, உள்ளே போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து ராணி தேனி தேனிகள் ஒன்றும் படாது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அப்படியே அரிச்சிருக்குல்ல. நம்ம பையன்தான் மெயின் வந்து இருக்கிறத தவிர மற்றபடி வந்து தேனியை வந்து நசுக்காமல் கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி நம்ம எப்படி கையில் அழுறா அந்த மாதிரி அழுதுனாக்க தேனி வந்து ஒன்றுமே கொட்டாது. நம்ம அது சரியான முறையில் வந்து நம்ம கரெக்டாக அதையை ஃபீல் பண்ணணும். நம்ம வீட்டு நாய் இருக்குது என்ன தான் போட்டு உருட்டி காட்டினா நம்மளை கடிக்கிறது இல்லையில பழகிக்குது. அதே மாதிரி தேனி வந்து நம்ம கூட பழகிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் தனித்தனியாக எடுத்து வச்சு ஒவ்வொரு அடையில் வந்து தனியாக கட்டணும். அந்த தேனீக்கள் வந்து ஓடி போயிடுச்சு. இது என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்கா இந்த நாட்டு தேனி பொறுத்த வரைக்கும் இந்த ஏடிஸ் செரானா அப்படிங்கிறது வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தேன் சூப்பராக இருக்குது. தேன் சூப்பராக இருந்தாலும் தொந்தரவு அதிகமானாலும் நோய் அதிகமானால் இந்த தேனீக்கள் வந்து பெட்டி விட்டு ஓடி போயிடும். இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் வந்துருக்கு. இந்த அடையில் பார்த்தீங்கன்னா புழுக்கள் வந்து இறந்து கிடக்கு. இறந்து கருப்பாக வந்து அப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புழுக்கள் வந்து இறந்து அதனுடைய லார்வா பகுதியில் வந்து கருப்பாக இருக்குது. தலையினுடைய பகுதி வந்து கருப்பாக இருக்குது. இது வந்து மழை காலத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. கோடைக்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இது வந்து ஒரு பகலில் ஒரு 5 நாள் மழை பெஞ்சது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நோய்கள் வந்து தாக்குதல் அதிகமாகி பெட்டியை விட்டு ஓடி போயிடும். இது பார்த்திங்கன்னா வருஷம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கேரளா கர்நாடகா ஆந்திராவிலாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் தேனீ கூட்டங்கள் அழிஞ்சிட்ருக்கு. இதை பிடிச்சிக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா லார்வா பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இறந்து கிடக்கு. தயிர் மாதிரி இருக்கும் பாருங்கள். தலையில் வந்து கருப்பு ஒரு கோடு இருக்குது. அதுதான் வைரஸ் கோடு. இந்த அடையில் பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். நம்ம இதனால தான் நம்ம வந்து இந்த நாட்டு தேனியை வந்து புதுசாக வளர்த்துறவங்கள வளர்த்த வேண்டாம்னு சொல்கிறது.
ஒரு சில இடத்துலையும் மட்டும்தான் நோய் தாக்குதல் கம்மியாக இருக்குது, மற்ற பக்கம் வந்து நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. ஒன்றும் பண்ணாது பிடிச்சிக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோய் தாக்குதல் வந்து அதிகமானது. அதனால தான் நான் வந்து இந்த தேனியை விட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு. இது அப்பா மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தேன் வச்சுருக்கு. தேன் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி வந்து தேன் இருக்கும்போது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃப்ரேம்லேயே காக்கில் தேன் வர மாட்டேருக்குது. அந்தளவுக்கு தேன் இருக்கா, நான் ஓடி போயிடுச்சு. இந்த 4 நாள் மழை வந்து நல்லா பேஞ்சதுனால பெட்டி வச்சு போயிடுச்சு. நம்ம இந்த செரானாவில் வந்து இதுதான் பெரிய பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடி போச்சு அப்படின்னாக்கா நம்ம 6 மாதம் 1 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தி கொண்டு வந்து இப்போ ஓடிடுது. இது பார்த்தீங்கன்னா புது அடா கட்டுறக்குமே நம்ம எடுத்து விட்டுருக்காரு. ஆனால் வந்து டெவலப் பண்ண முடியல. இங்கே வந்து இந்த 1 வாரம் நல்ல மழை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. இது எல்லா பக்கமும் இதே பிரச்சனை தாங்க. எல்லாருமே அழுதுட்டு தான் கிடக்குறாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் எல்லா பக்கமும் நான் வந்து பார்த்தேங்க. இப்போ இந்த வந்து வைரஸ் கிருமி வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்து பெட்டி வாங்குறதுனாலும் போய் நம்ம முதல்ல வந்து இந்த அடையை எடுத்து பாருங்கள். அடையை எடுத்து பார்த்துட்டு இதில் வந்து புழுக்கள் இறந்துருக்கா, கருப்பாக இருக்கா, நல்லா நம்ம இத்தாலி தண்ணியில் பார்த்தோம்லங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த லார்வை எப்படி சுருண்டு படுத்துட்டு இருந்தது, சி வடிவில் சுருண்டு படுத்துட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இறந்து வந்து நம்மளுக்கு மேலே வந்து கருப்பாக இருக்குது. இதே வந்து தாய்சேக் ஃப்ரூட் வைரஸ். இது வந்து 1980 தாய்லாந்து நாட்டில் முதல்ல வந்தது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஒரே மட்டும் 100 பெட்டி 200 பெட்டி வச்சுருந்தாலும் அத்தனை பெட்டியுமே மழை காலத்தில் காலி பண்ணிட்டு போயிடும். நம்ம வருஷக்கணக்கில் வளர்த்திட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. பார்த்தீங்கன்னா சூப்பரோட நல்லா வந்திருக்கு. இதில் இருக்கிற தேன் எடுத்தாலும் 1 கிலோவுக்கு மேலே வர மாட்டிருக்கு. அதனால் நம்மளுக்கு வந்து இது வீணாக போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தேன் வந்து இதில் நல்லாவே வச்சுருக்கு. நம்ம அதனால தான் இந்த நம்ம நாட்டு தேனியை வந்து நம்ம வளர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு தேனி வைரஸ் கிருமி இருக்கிறனால வெளிநாட்டுக்காரங்க வந்து தேனியில் வந்து நல்லா விவரம் தெரிஞ்சவங்க இந்த தேனை வாங்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் வந்து இந்த தேன் வந்து இந்த நோய் வந்து மனுஷனுக்கு வருதான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களாம் வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த பெட்டியை வச்சுருந்தாங்கன்னா பக்கத்துலேயே வர மாட்டாங்க. 50 அடி தள்ளி போயிடுவாங்க. அவ்வளோ தூரம் பயந்துக்கிறாங்க. இதில் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேன் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேன் எடுக்கிறது தேன் பெட்டி தேன் பிடிக்கிறதுக்கு உண்டான பேரில் நம்ம நைட் படம் தூங்குற பார்த்தீங்கன்னா முன்னாடி கட்டல் எல்லாமே அதில் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து வீடியோ லிங்கில் பார்த்தீங்கன்னா தெளிவாக அதில் எல்லாமே ஒவ்வொன்றா ஒரு பாட்டாக போட்டுப்போம். கீழே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இடம் இருக்குது அங்கே எல்லாம் லக்கேஜ் வைக்கிறதுக்கு நம்ம பாக்ஸ் அடிச்சிருக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூப்பர் தேனடை வைக்கிறதுக்கு இந்த பக்கம் பாக்ஸ் அடிச்சிருக்கிறோம். எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். நாடோடி மாதிரி வச்சுக்கலாம் எங்கள் வாழ்க்கை. எங்கே உரமாக அங்கேயே இருந்துட்டோம்னா அங்கேயே சுற்றி தேன் எடுத்துக்கணும். இது வந்து மேலே ஒரு 2 படுத்துக்கலாம், கீழே 2 படுத்துக்கலாம். நம்ம எங்கே நம்ம தோட்டத்துக்கு போகிறோம்னாங்க, நம்ம தேன் எடுக்கிறவங்க தோட்டத்தில் அவங்க வீட்டில் வந்து நம்ம இருந்துக்குவோம். அந்த மாதிரி இல்லாத பக்கம் வீடு இல்லாத பக்கம் இந்த மாதிரி நம்ம அங்கே அர்ஜென்ட்டாக இருந்தோன்னா ஸ்டே பண்ணிக்குவோம். இது கொரோனா வந்த காலத்தில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஹோட்டலில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது நம்ம இதுலேயே எல்லாமே சமையல் பண்ணுறதுக்கு எல்லாமே அடுப்பு வச்சுருந்தோம். அந்த லாஸ்ட்டில் அடுப்பு வச்சு சமையல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொரோனா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம கட்டி வச்சுக்கிறோம். கொண்டு போய் நான் இங்கே இதை தொட்டு போய் அந்த பெடி தொட்டிங்கன்னா அந்த பெடிக்கு டெவலப் ஆயிருந்தது. இது அவ்வளோ கொடுமையான நோய். இது உள்ளே பார்த்தீங்கன்னா லார்வை இறந்துருக்கு பாருங்க. இது வந்து நோய் வந்திருக்கேன். நம்ம நோய் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குச்சி ஒன்று கொடு, தீக்குச்சி மாதிரி ஒரு குச்சி எடுத்து அந்த லார்வை வந்து பஞ்சர் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த பார்த்தீங்க இதில் வந்து இது கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தயிர் மாதிரி இருந்து கருப்பாக இருந்ததுன்னா இது வந்து வைரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மெயின் பிரச்சனையே இந்த நோய் வந்து தான் போகும், வேறு எந்த பிரச்சனையும் வராது. இந்த அடை பார்த்தாலுமே அந்த அடை நம்ம இத்தாலியன் பீஸ் அடை எப்படி பார்த்தா ஒரே யூனிஃபார்மாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அன்யூனிஃபார்மாக இருக்குது. உள்ளே வந்து லார்வை வந்து சி ஷேப்பில் நல்லா அந்த ராயல் தெளிகள் முதந்துட்டு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா வறண்டு நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் இந்த தேனியை வந்து நம்ம வந்து வளர்த்தாதீங்க, பெரிய நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்கிறோம். பெட்டி விற்கிறவங்க வந்து கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் விற்றுட்டு போயிடுவாங்க. பெட்டி விற்கிற கான்செப்டில் நிறைய வந்து இந்த மாதிரி ஏமாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பெட்டி வாங்குற போது எங்கே பார்த்தாலும் இந்த புழு அடை எடுத்து பாருங்க. உள்ள லார்வை வந்து சுருண்டு படுத்துட்டு இருக்கா, இறந்து கிடக்குதான் பார்த்து வாங்கணும்.
இதுக்கு பத்திரமா கவரில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து இன்டைரக்டாக நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். டைரெக்டாக ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்கா தேன் வந்து அளவுக்கு அதிகமாக சூடாக இருக்குது அப்படின்னாக்கா அதுவே மருத்துவ குணங்கள் போய் தெரியாது. அப்படிங்கிறனால வந்து பழைய காலத்துலேருந்து வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி வெளியே ஒரு பாத்திரம் உள்ள ஒரு பாத்திரம் சென்டரில் தண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணிக்கிறோம். வந்து தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக குடிச்சது அப்படின்னாக்கா 100 டிகிரி வரை கொடுக்குது. அந்த அளவுக்கு கொதிக்கூடாது. ஒரு 60 டிகிரி வந்ததுக்குள்ள அப்புறமா அந்த நெருப்பு வந்து ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே போனாலும் மருத்துவ குணங்களுக்கு போய் சொல்லி நம்ம அளவாக பண்ணுறதுக்காக இந்த டெம்பரேச்சர் மீட்டர் வச்சுருக்கோம். இப்போ தீ எரியும் போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக வெடிச்சு அப்படிங்கிறத ப்ரெஷர் மீட்டர் செக் பண்ணிருக்கோம். இது வந்து நாங்களாகவே எல்லாமே செக் பண்ணிருக்கோம். அது வந்து நம்ம பழைய காலம் வெளியே வந்து நம்ம இங்கே ஒர்க் ஷாப்பே நம்ம வந்து எல்லாமே இருக்குது. நம்ம இங்கேயே ஒர்க் ஷாப்பே நம்ம எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 80 கிலோ கெப்பாசிட்டி, இது 150 கிலோ, இது ரெண்டும் 500 கிலோ கெப்பாசிட்டி. நம்ம ரோடு பண்ணிட்டு அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன தேன் சீசனில் என்னென்ன தேன் வருதோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக இருக்க கொம்பு தேன் மட்டும் கொஞ்சமாக வருது அப்படின்னாக்கா அதில் போட்டுக்கலாம். மழை தேன் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா இதில் போட்டுக்கலாம். அதுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா இதில் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி இருக்குது. இதில் வந்து 500 கிலோ தேன் இது வந்து இருக்குது. நம்ம ப்ராசஸ் ஆகாமல் இருக்குது. நம்ம அதில் ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறமே எப்போ தேவைன்னு பார்த்து அப்போ ஸ்டாக் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மூடி வச்சுக்கணும். என்ன ஏதாச்சும் பூச்சி வந்து பள்ளி வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து இருக்கிற விஷம் வந்து தேனில் கலங்காது. நம்ம ஒரு டப்பாவில் தேனை கொடுத்து அது ஒரு பள்ளி குடிச்சு போட்டு அந்த தேனை மறுபடியும் வந்து தேனி கொடுத்தீங்கன்னா அந்த தேனி வந்து இறக்காது. அதே மாதிரி பால் ஒரு பள்ளி போட்டு அதை கலந்து ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தேனும் கலந்து அந்த விஷம் கலந்த தேனி கொடுத்து தேனியில் இறங்குது. அந்த விஷம் வந்து பாலில் கலங்குது. அந்த தேனில் வந்து கலங்குது. நம்ம வந்து பக்குவமாக வந்து பள்ளி விழுகாமல் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். அப்புறம் இதை வந்து அது லோட் பண்ணுறதுக்காக நம்ம பைப் லைன் போடுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா மோட்டர் அங்கே இருக்குது. அதை ஆன் பண்ணோம்னாக்கா நம்ம அந்த கேப் நீக்கி விட்டுருவோம். எந்தெந்த தேவை வேணுமோ அதை நீக்கி விட்டோம்னாக்கா அதில் வந்து நம்ம ஏற்றாரு. இது நம்ம இதில் மோதி எடுத்து மறுபடியும் அதில் ஃபிட் பண்ணுறது அப்படின்னாக்கா மோதி எடுக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் ஏற்றாரு ரொம்ப ஆள்கூடி அதிகமாக வரும். அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டன் நம்ம வந்து இல்லை 500 கிலோ அதில் 500 கிலோ ஒரு டன் வந்து ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து வந்து இதை ப்ராசஸ் பண்ணி எடுத்து அதில் வடிச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா பேனை வந்து லேப்புக்கு அனுப்பணும். நம்ம அக்குமாரி லேப்புக்கு அனுப்பணும். அது மாதிரி ஒரு சாப்பிங்களா நம்ம போட்டுட்டு எந்த கேரட் நீக்கிறோமோ நீக்கிக்கலாம். நம்ம நீக்கி அது மாதிரி பார்த்தா அது மாதிரி ரகரகமாக பூச்சி போட்டு மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணணும். ஒரு சிலர் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம்.